மக்களே, நான் வந்து உன்னை ரொம்ப திட்டுறேன்ல, ரொம்ப திட்டுறேன், ரொம்ப சத்தம் போடுறேன். அதான் டேடி வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து புது மம்மியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ இனி நாளையிலேருந்து உனக்கு புது மம்மி வருவாங்க. ஓகேயா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேனா, உங்களை ரொம்ப திட்டுறேனா, உங்களை ரொம்ப ப்ரெஷர் தரேனா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா? அப்படியா? உன்னை நான் ரொம்ப திட்டுறேனா, உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேனா? இல்லை. சரி, நான் திட்டுறேன் அப்படி தானே? உன்னை திட்டுவேன் தானே? எதுக்கு திட்டுவேன்? படிக்கல. வேற இரு, எதுக்கு திட்டுவேன் சொல்லு. படிக்கல. அதுக்காக திட்டுவேன். வேற வேண்டாத வேற. ஒழுங்கா சொல்லுது. என்ன பண்ணா திட்டுவேன்? வேண்டாத வேலை. ஏதாச்சும் வேண்டாத வேலை பண்ணா திட்டுவேன். வேற தப்பு பண்ணா திட்டுவீங்க. ஏதாவது தப்பு பண்ணா திட்டுவேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு நான் திட்டுறேன்? எதுக்கு? நீ குட்டாக இருக்கணும்னு தானே? ஆமாம். உன்னை வேற யாரும் திட்டக்கூடாது, யாரும் உன்னை பேடுன்னு சொல்லக்கூடாதுன்னு தானே மம்மி உன்னை சத்தம் போடுறேன். ஆமாம். அப்படி தானே? ஆமாம். அப்போ அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஏன் மம்மியை திட்டுறாங்க? மம்மி பண்ணுறது தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிள்ளைய வந்து குட்டாக இருக்கணும், அவன் வேற யார்கிட்ட இருந்து திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பா? இல்லை. வேற யாரும் உன்னை திட்டக்கூடாதுன்னு தானே மம்மி உன்னை சத்தம் போடுறேன். ஆமாம். அப்படி தானே? அப்போ மம்மி பண்ணுறது தப்பா? இல்லை. அப்போ மம்மி பண்ணுறது தப்புன்னா இந்த மம்மி வேண்டாம், உனக்கு வந்து புது மம்மியே வரட்டும். சரி, அந்த புது மம்மியை வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. நீ புது மம்மி கூட இரு. வேண்டாம், எனக்கு இந்த மம்மி தான் பிடிக்கும். மம்மியை லவ் பண்ணுறியா? ஏன் லவ் பண்ணுற? இந்த மம்மி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அம்மாவும் தான் பிள்ளைய வேணும்னு திட்டுறதோ இல்லை அடிக்கிறதோ எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து எதாவது தப்பு பண்ணுனா அவங்கள சரி பண்ணணும்னு தான் திட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. என் பையன்கிட்டயும் நான் இதை தான், என் பையனை இப்போ நான் திட்டி அவனை சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யாரோ ஒருத்தங்க அவனை திட்டுவாங்க, தப்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பையனை தப்பானவனை இந்த சொசைட்டிக்கு தர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவன் நல்லவனாக இருக்கணும். ப்ளஸ் அவன் படிக்கலைன்னாலும் நான் திட்டுவேன். ஏன்னா அவன் படித்தாதான் அவனுக்கான ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும். ஒரு பேசிக் நாலேஜ் இந்த வயசில் தான் பேசிக்கு அவங்க கற்றுப்பாங்க. கரெக்டாக? இந்த வயசில் அவங்க பேசிக் கற்றுக்கிட்டா தான் உண்டு. எத்தனையோ பிள்ளைங்களை பார்க்குறேன், நான் டியூஷன் எடுக்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் டியூஷன் எடுக்கிறேன். என்கிட்ட வர நிறைய பிள்ளைங்க வந்து பேசிக்கே தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி அவன் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. தென் இங்கிலீஷ் கற்றுக்கல, ஹிந்தி கற்றுக்கல, அதெல்லாம் அந்நிய மொழி. அந்நிய மொழி எதுக்கு நம்ம ஊரில் இருக்குது? நம்ம ஊரில் இருக்கிறதுனால தானே அது கற்றுக்கணும்னு கம்பல்ஷன் இருக்குது. இங்கிலீஷ், தமிழ். அந்நிய மொழி இருக்கிறதுனால தானே அது கற்றுக்கணும்னு இருக்குது. ஸ்கூலில் வந்து இல்லை இது வந்து அந்நிய மொழி நாங்கள் படிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அவன் அதையும் கற்றுக்கணும். ப்ளஸ் இன்னொரு விஷயமும் இருக்குது. அவன் இந்த தமிழ்நாடை விட்டு வெளியே போனால் அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். அதுக்காகவும் அவனை இங்கிலீஷ் படி, ஹிந்தி படின்னு நான் சொல்கிறேன். இந்த இதில் எந்த விதமான கம்பல்ஷனும் இருக்குன்ட்டு, எந்த விதமான தப்பும் இருக்குன்னு எனக்கு தெரில, தோணல. ஆக்சுவலாக அவன் தமிழுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே அவனுக்கு தமிழுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். தமிழை தாண்டி தான் அந்த 2 லாங்குவேஜும். அவன் நார்மலாகவே தமிழ் பேசுகிறான், நல்லாவே பேசுகிறான். அப்போ இன்னொரு ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண, ஃப்யூச்சரில் இன்னொரு ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பாக அந்த 2 லாங்குவேஜும் வேணும். அது ஒன்று. தென் என் பையனை வந்து எப்படி வளர்க்கணுன்னுட்டு எனக்கு தெரியும். எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லலை, அவனுக்கு எது சரியோ அதை தான் செய்வேன். அவனை ஒரு நல்லவனை இந்த சொசைட்டிக்கு தரணும். ஏன்னா இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அம்மாவையும் தப்பாக சொல்லாதீங்க. ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு மாதிரி, அவங்க பிள்ளை விஷயத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கேற்ற போல தான் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. தயவு செஞ்சு எந்த பேரண்ட்டையும் தப்பாக சொல்லாதீங்க, குறிப்பாக அம்மாவை தப்பாக சொல்லாதீங்க. என் பையனை வந்து நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன். அவனை இன்னொரு பிள்ளைய கூட எல்லாம் கம்பேர் பண்ணல. ஓகேவா? இன்னொரு பிள்ளை வந்து ஆக்சுவலாக அவன் நிறைய ஸ்கூல்லேருந்து வந்தப்போ ஒரு பொய் சொன்னான். அந்த பொய்யினால தான் நான் அந்த அளவுக்கு திட்டுனேன். ஓகேவா? அது கம்பேர் பண்ணி எல்லாம் திட்டல. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னோட இடத்துல நீங்கள் இல்லை. ஓகேவா? என்னோட சிச்சுவேஷன் வேறு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தென் இன்னொரு விஷயம், வியூஸுக்காக வீடியோ எடுத்து போடல. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது. அது வந்து பண்ணது என் ஹஸ்பண்ட். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒழுங்கான ஆங்கிளே இருக்காது. திருட்டுத்தரமாக எடுத்த வீடியோ அது. நான் பிள்ளையை சத்தம் போட்டுட்டு இருந்தப்போ திருட்டுத்தரமாக எடுத்த வீடியோ, அதுக்கு ஒழுங்கான ஆங்கிளே இல்லை அதில். ஸோ அதை வியூஸுக்காக போடுறேன், கண்டென்ட்டுக்காக போடுறோம், கண்டென்ட்டுக்காக பிள்ளையை யூஸ் பண்ணுறோம், இந்த காசுக்காக பிள்ளை யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக கிடையாது. எங்களுக்கு இப்போ வரைக்கும் யூடியூப்லேருந்தும் சரி, இன்ஸ்டாலேருந்தும் சரி எந்த ஏர்னிங்ஸும் இல்லை.
அது ஓப்பனாகவே சொல்கிறேன், எந்த எனிங்ஸும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எதையும் தேவையில்லாமல் எது கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? பை பை சொல்லு.